எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம்னா, மிக பெருமளவுக்கு ஒரு சோககரமான விஷயத்தை பற்றி தான் நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம். ஷவுக்கு சங்கர் அவங்களுடைய மகன் இறந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தி மிக பெருமளவுக்கு சோகத்தை எல்லார் மத்தியிலுமே ஏற்படுத்தியிருக்குது. இப்படி இருக்கிறப்ப அவங்களுடைய மகன் தன்னுடைய அப்பா கிட்ட சொன்ன அந்த கடைசி ஆசை இன்னைக்கு வெளியாகி மிக பெருமளவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. அந்த பையன் தான் அப்பா கிட்ட இதை தான் தான் கடைசியாக ஆசைப்பட்டிருக்கிறான் அப்படிங்கிறப்ப எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டு இது கூட நடக்க முடியாமல் அந்த பையன் இறந்து போயிட்டானே அப்படின்னு ஒவ்வொருத்தருமே கண்கள் கலங்க வச்சிருக்குது. ஷவுக்கு சங்கருடைய மகன் தன்னுடைய அப்பா கிட்ட கடைசியாக ஆசைப்பட்ட விஷயம் என்ன அப்படிங்கிற அந்த அதிர்ச்சிகர சோககரமான விஷயத்தை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. நேயர்களே, நேற்று இரவு பார்த்தீங்கன்னா மிக பெருமளவுக்கு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி வந்துச்சு. ஷவுக்கு சங்கர் அவங்களுடைய மகன் 13 வயதில் தூக்கிட்டு இறந்துட்டார் அப்படிங்கிற செய்தி வெளியாகி எல்லார் மத்தியிலுமே மிக பெருமளவுக்கு சோகத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஷவுக்கு சங்கர் அவங்களுடைய தாயார் இறந்து போயிட்டாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ ஷவுக்கு சங்கர் அவங்களுடைய மகனும் இறந்து போயிருக்கிறாரு. இது மிக பெருமளவுக்கு ஷவுக்கு சங்கர் அவங்களுடைய ஆதரவாளர்களை சோகத்தை ஏற்படுத்தியிருக்குது. அவங்க மகன் எப்படி இறந்து போயிருக்காரு அப்படின்னு முதல் தகவல் அறிக்கையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஸ்கூலில் ஒழுங்காக படிக்கலை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அவங்களுடைய அம்மா தொடர்ந்து நிறைய திட்டிக்கிட்டே இருந்ததுனால மன உளைச்சல் ஏற்பட்டு அந்த சிறு வயது 13 பையன் தூக்கிட்டு அவங்களுடைய வீட்டில் பின்னாடி மரத்தில் தூக்கிட்டு இறந்துட்டதா அந்த முதல் தகவல் அறிக்கையில் இருக்குது. ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் கிடையாதுங்க, எங்கள் ஸ்கூலில் படிக்கலைன்னா திட்டுறது எல்லார் வீட்லேயும் தாங்க நடக்கும். எந்த வீட்டில் எங்கேயாச்சும் பசங்க தூக்கு போடுறாங்க, நம்மளாம் வீட்டில் திட்டலையா படிக்கலை அப்படின்னு நம்மளாம் என்ன தூக்கா போட்டிருக்கிறோம். இங்கே அதுக்கும் மேலே பல விஷயங்கள் நடந்துருக்குதுங்க. அவங்க மனைவிக்கு ஷவுக்கு சங்கர் மேலே இருக்கிற கோபத்தையும் ஷவுக்கு சங்கருடைய பையன் மேலே காமிச்சிருக்கிறாங்க. அது ரொம்பவே மோசமாக போகவும் தான் அந்த பையன் தூக்கிட்டு இறந்துருக்கிறான். இல்லைனாலாம் சாக மாட்டாங்க எந்த ஒரு பையனும். இதில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னதுன்னா, அந்த சின்ன வயது பையனை எந்த அளவுக்கு கொடுமை பண்ணியிருந்தா தன்னுடைய வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற மரத்தில் தூக்கு போட்டு இறந்துருப்பான் அப்படிங்கிறத கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். வெளியே வேணால் நியூஸில் ரொம்பவே சிம்பிளாக அவங்க அம்மா வீட்டில் திட்டுனாங்க, அதனால் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற மரத்தில் தூக்கு போட்டு அந்த பையன் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கிறத முடிச்சிடலாம். ஆனால் நம்ம எல்லாருக்குமே உண்மை தெரியும், அந்த பையன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தா அந்த வலியோடு போய் அந்த பின்னாடி வீட்டில் இருக்கிற மரத்தில் சின்ன வயசு பையனுக்கு எப்படிங்க தூக்கு போட தெரியும், அப்படி தூக்கு போட்டு இறந்துருக்கிறானா. அந்த பிஞ்சு மனசு பட்ட கஷ்டத்தை நம்ம யோசித்து பார்க்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது நேயர்களே, ஷவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் நிறைய அதிகாரிகளையும் அரசியல்வாதிகளையும் தன்னுடைய யூடியூப் சேனலில் கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் அவங்களுடைய முகத்திரையை கிழிச்சு எறிவார். இப்படி தொடர்ந்து அவர் அரெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்க அவங்களுக்கு முழு சப்போர்ட்டாக ஆதரவாக அவங்களுடைய அம்மா தான், தாயார் தான் கோர்ட்டில் போய் பெயில் எடுத்துகிட்டு கொண்டு வருவாங்க. அவங்களுடைய அம்மாவும் ஷவுக்கு சங்கர் அவங்களுடைய அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. அந்த துக்கத்திலேருந்து இப்போ தான் அவர் மீண்டு வந்துட்டு இருக்கிற போது இப்போ அவங்களுடைய பையனும் இறந்ததுனால ஷவுக்கு சங்கர் அவர்களை தாங்க முடியாத ஒரு துக்கத்தில் இப்போ இருக்கிறாராம். இப்படி இருக்கிறப்ப ஒரு குறிப்பிட்ட தகவல் இப்போ வெளியாகி எல்லாரையுமே மிக பெரும் அளவுக்கு சோகத்துக்குள்ளாக்கியிருக்கு. ஷவுக்கு சங்கருடைய மகன் அப்படி தூக்கிட்டு தற்கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய தடவை அவங்களுடைய ஆசையாக தன்னுடைய நெருங்கிய நண்பர்கள்கிட்டையும் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டையும் சொல்லுவானா. அப்படி அவங்க சொல்லும் போது என்ன சொல்லுவார்னா, அவங்களுக்கு எனக்கு என் அப்பாவை ரொம்பவே பிடிக்கும், என் அப்பாவுக்கு என் மேலே ரொம்பவே பாசம் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியும், எனக்கு எங்கள் அப்பா கூட தான் இருக்கணும்னு ரொம்ப ஆசை, அட்லீஸ்ட் ஒரு நாள் முழுக்க எங்கள் அப்பா கூட இருக்கணும், எனக்கும் என்னோடய அப்பா என் கூட இருந்தால் உங்களை மாதிரி நானும் சந்தோஷமாக இருப்பேன்ல. அப்புறம் இன்னொரு பக்கம் எனக்கு சிஎம் விஜய் மாமாவை ரொம்பவே பிடிக்கும், அவர் சிஎம் ஆகுவார்னு ரொம்பவே ஆசைப்பட்டேன். இன்றைக்கி அவர் சிஎம் ஆகிட்டார், ஆனால் அவரை நான் இன்னும் பெரிய ஆளாகி சந்திக்கலான் இருந்தேன். ஆனால் அதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிறது தெரியல. எல்லாத்துக்கும் மேலே என்னோட ஒரே ஒரு ஆசை என்னென்னா, என் அப்பா கூட நான் சேர்ந்து இருக்கணும், அவருடைய அந்த தைரியமும் அவர் கூட இருக்கும்போது எனக்கு வர சந்தோஷமும் வேறு எதுக்குமே இணையில்லைன்னு சொல்லிட்டு நிறைய தடவை சொல்லுவாராம். இந்த ஒரு குறிப்பிட்ட தகவல் இன்றைக்கி சமூக வலைத்தளங்கள் வெளியாகி எல்லாருமே சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. நேயர்களே, உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.